Hey guys, welcome back to my channel Authentic Outdoors. இந்த ஸ்பெஷலான எபிசோட் முழுக்கவே கொடைக்கானலோட பெஸ்ட் கிளைமேட்டோடவே மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான லொகேஷன்ஸில் அமைஞ்சிருக்க லக்ஸுரியான டாப் 5 ஏ ஃப்ரேம் கேபின் ஸ்டேஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஏ ஃப்ரேம் எங்கே பார்த்தாலும் ஏ ஃப்ரேம் எங்கே தாங்க புக் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ஃபேமிலி அண்ட் கப்புள்ஸால் விரும்பி வீக்கெண்டை ஏ ஃப்ரேம் கேபினில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அன்எக்ஸ்ப்ளோர்டு கூக்கல் அண்ட் பூம்பாறை வில்லேஜஸ்க்கு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்ல போகிற இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஏ ஃப்ரேம் கேபின்ஸ் எல்லாமே இந்த அழகான கிராமங்களில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஏ ஃப்ரேம் கேபின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு உண்டான ஒரு யூனிக்னஸோட தான் இருக்கும். இந்த எக்ஸைட்டிங்கான எபிசோட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாருமே சொல்லாத இந்த ஏ ஃப்ரேம் கேபினில் என்ன யூனிக்னஸ் இருக்குன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏ ஃப்ரேம் எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட முடியும். ஏ ஃப்ரேம் கேபின்ஸோட ஃபுல் ரூம் டூரு, ஏ ஃப்ரேம் கேபின்ஸோட லொகேஷன்ஸ், இதோட பிரைசிங் என்ன, சரௌண்டிங்கில் என்ன மாதிரி பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்க முடியுன்றதையும் பார்க்க போகிறீங்க. ஏ ஃப்ரேம் கிளாம்பிங் வேணும்னு எதிர்பார்க்க கப்புள்ஸ்க்கும் 2 அமேசிங்கான ஏ ஃப்ரேம் கேபின் டூரும் இருக்குது. இப்போ வாங்க லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வேர்ல்ட் ஆஃப் டூப்ளெக்ஸ் ஏ ஃப்ரேம் கேபின்ஸ். என்னோட டாப் 5 சாய்ஸஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். நாம என்ட்ரி போட்ட ஃபர்ஸ்ட் ஏ ஃப்ரேம் கேபின் ஈகிள் வுட்ஸ் கூக்கல்ல இருக்கு. கொடைக்கானல் லேக்லேருந்து 33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. சைஸ் வைஸ் மேசிவான ஒரு டூப்ளெக்ஸ் ஏ ஃப்ரேம் கேபின். உங்களோட ஐடியலான டைமை சீனிக் அண்ட் பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஷோலா ஃபாரஸ்ட் எட்ஜில் பில்ட் பண்ண ஒரு டூப்ளெக்ஸ் ஸ்டைல் ஏ ஃப்ரேம் கேபினில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பிளான் இருந்தால் இது தாங்க உங்கள் பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன். குட் ஹாஸ்பிட்டாலிட்டி வித் லக்ஸரி வேணும்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கோங்க. ஸ்மார்ட்டாக பில்ட் பண்ண கேபின் வித் பெனராமிக் விண்டோஸோட எப்பவுமே பியூட்டிஃபுல்லாக மிஸ்டி கிளைமேட்டோடவே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேலும் அழகு சேர்க்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட் வியூவோட அமேசிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி மிஸ்ட் உங்கள் கேபின் உள்ள போகிறத பார்க்கும்போதே செம ஒரு ஃபீலு. மெயினாக கிளைமேட் தான் அல்டிமேட் கூக்கல்ல. எனக்கு பிடிச்ச ஏ ஃப்ரேம் கேபின் என்னன்னு நீங்கள் எனக்கு கேட்டால் நான் இந்த ஏ ஃப்ரேம் கேபின் தான் சொல்லுவேன். உங்கள் ஹாலிடே எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும். ரொம்ப கூலான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட்டு. இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னை இம்ப்ரெஸ் பண்ண பல விஷயங்களில் ஒன்று ப்ராப்பர்ட்டியோட ஹோஸ்ட் ப்ரொவைட் பண்ணுற ஹாஸ்பிட்டாலிட்டி, லக்ஸுரி அண்ட் மெயின்டெனன்ஸ். கொடைக்கானலில் இருக்கிற ஏ ஃப்ரேம் கேபின்ஸ்லேயே நிறைய வேரியன்ட்ஸ் வச்சிருக்கிற ஒரே ரெசார்ட் இவங்க தான். வீடியோவை கண்டினியூவாக பார்த்தா நீங்களே என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க. கிளைமேட் மட்டும் இல்லாமல் கூக்கலோட ஹிடன் வாட்டர் ஃபால்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட். இந்த சிட் அவுட் ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட்டு, ஒரு டைனிங் ஏரியா, ஒரு வியூவிங் டெக்குன்னு மல்டி யூஸ் பண்ணிக்க முடியும். ஏ ஃப்ரேம்க்கு என்ட்ரி ஆகிறது இந்த வாக்வேல தான். எக்ஸ்டீரியர் லைட்டிங்ஸ் இருக்குது, ப்ளஸ் வியூவிங் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டே பண்ணதுலேயே ஒரு பெரிய மேசிவான ஏ ஃப்ரேம் கேபினை டபுள் லைட் ஸ்பேஸோட ரைட் சைடில் சீட்டிங் ஏரியா, லெஃப்ட் சைடில் ஒரு மாஸ்டர் கிங் சைஸ் பெட்டில் 3 அடல்ட் ஸ்டே பண்ண முடியும். ஹெட்போர்டோட ஃபுல் வுடன் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கிறாங்க. மாடர்ன் லைட் ஃபிட்டிங்லாம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. ரிலாக்ஸ்டான பொசிஷனில் 2 வுடன் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைட் டேபிளோட ஆர்டிஸ்டிக்கான ஃபேப்ரிக்கில் லிவிங் ஸ்பேஸில் ஃபர்னிச்சர் மேக் பண்ணியிருக்காங்க. சைடு வால்னு என்டையர் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே வுட்ல மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பேண்ட்ரி டேபிள் உங்கள் திங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப்பில் ஹாட் வாட்டர் கெட்டிலும் இருக்குது. லோவர் லெவல்லையே பெட் ஸ்பேஸுக்கு பின்னாடி ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேனிட்டி மிரர், பேசின், ஹேர் ட்ரையர்னு ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டாய்லெட்டு. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஷவர் ஏரியான்னு ஸ்மார்ட்டாக டிசைன் பண்ண ஒரு டாய்லெட்டுங்க. லோவர் லெவலில் இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வுடன் ஸ்டெப்ஸு தான். வுடன் ஹேண்ட் ரெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்கு. சின்ன கிட்ஸ் இருந்தால் விழாமல் இருக்க. அப்பர் லெவலில் ஒரு குயின் சைஸ் பெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அமேசிங்கான வுட்டில் மேக் பண்ண ஒரு சாண்டிலியர் லைட் இருக்குது. 2 அடல்ட் ஸ்டே பண்ண முடியும். பெட் வித் ஹெட்போர்டோட இருக்குது. ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் 2 அடல்ட்ஸ்க்கு. மேலே ஆப்போசிட்டில் வியூ பார்க்க முடியும். ப்ளஸ் கீழே இருக்கிறவங்க ஃபேமிலியோட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். லோவர் அண்ட் அப்பர் லெவல் டோர்ஸ் இல்லாதனால பிரைவசி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் ஒரு கப்பல் இல்லைனா ஃபேமிலி ஆஃப் 5 மெம்பர்ஸ் பிரைவசி ப்ராப்ளம் ஒரு இஷ்யூ இல்லைனா இந்த ஏ ஃப்ரேமை புக் பண்ணிக்கலாம். என்டையர் கேபினுக்கு இந்த சாண்டிலியரோட லைட் எஃபெக்ட் செம்மையாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா லிட்டப்பாக இருக்கும். அப்பர் லெவலில் பெட்ல இருந்து வியூ பார்க்க முடியும். ப்ளஸ் ஒரு வியூவிங் நூக் இருக்குது. கப்புள்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர் கப் ஆஃப் காஃபியோட இந்த டெக்கில் மிஸ்ட் கவர்டு வியூவை ரசிக்க முடிஞ்சது. அவுட் சைடு வியூவும் செம்ம மிஸ்டியாக அமேசிங்காக இருந்துச்சு. வெளியே ஒரு டெலிஸ்கோப் ப்ரொவைட் பண்ணி
பண்ணியிருக்காங்க. லைட் பொல்யூஷன் இல்லாத ஸ்கைல ஸ்டார் கேஸ் பண்ண முடியும். லக் இருந்தால் வைல்ட் லைஃப் ஸ்பாட் பண்ண முடியும். வெளியே ஏக்கர் கணக்கில் ஓப்பன் லேண்டு, மிஸ்டோட ரியல் கொடைக்கானல் கிளைமேட்டோட ஒரு ஹாலிடே என்ஜாய் பண்ண முடியும். இங்கே ஏ ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ரூம்ஸ், லக்ஸுரி டார்ம்ஸ் கூட இருக்கு. ப்ராப்பர்ட்டியில் ஒரு மேசிவான ரெஸ்டாரண்ட் இருக்குது. கிளாஸ் விண்டோஸோட ஃபாரஸ்ட் அண்ட் பைன் வேலியை ஃபேஸ் பண்ண மாதிரி ஃபீஸ்ட் பண்ண முடியும். இங்கே ஸ்டே பண்ணுற எல்லா கெஸ்ட்டுக்கும் இந்த பிளேஸை டைனிங் யூஸ் பண்ணிக்க முடியும். தேவையான ஃபுட்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லேயே காம்ப்ளிமெண்டரியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. என்டையர் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற மொத்த கெஸ்ட்டும் அகாமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு சீட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. பூல் டேபிளோட இண்டோர் ஃபயர் பிட் பிளேஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நைட் டைமில் ரெஸ்டாரண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பில் இருக்கும். ஃபுல்லி லிட்டப்பாக அமேசிங்காக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. நாம் என்ட்ரி போட்ட செகண்ட் ஏ ஃப்ரேம் கேபின் பார்த்தீங்கன்னா கோசி கேப்சியூல்ஸ் கூக்கலில் இருக்குது. கொடைக்கானல் லேக்லேருந்து 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆஃப் பீட்டான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற ஒரே ஒரு செக்லூடடான ஏ ஃப்ரேம் கேபின் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும்தாங்க. கூக்கல் லேக்லேருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். நான் நின்று பேசுகிற லொக்கேஷன் பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குன்னு. இப்போ வாங்க ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ட்ரி கேட் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. பாத்வே நேராக ஏ ஃப்ரேம் கேபினுக்கு போய் கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி ஒரு பிளசண்டான கிளைமேட்டை, காம் என்விரான்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக இந்த ஏ ஃப்ரேம் கேபினை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேம்ப் ஃபயர் பிட் இருக்கு இங்கே ஃப்ரெண்ட்லியே. இப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஸ்டெப்பாமிங் லேண்ட் வியூஸ்லாம் இருக்குது. மூவ் பண்ணியிருந்தேன்னா இங்கே வந்து ஒரு சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. கரெக்டான ஒரு ஸ்டேயிங்க. ஜஸ்ட் ஒரு 2 கேபின் தான் இருக்குது. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பிளசண்டான வியூவை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு டுப்ளெக்ஸ் ஸ்டைல் ஏ ஃப்ரேம் கேபின் உங்களுக்காக வெயிட்டிங். டபுள் ஹைட் ஸ்பேஸில் பைன் வேலி வியூவோட பீஸ் மட்டுமேனு செம்ம ப்ராப்பர்ட்டி. அமேசிங்காக சன்செட் வியூ வித் காஃபின்னு ஈவினிங்ஸ் பக்காவாக இருக்கும். ஒரு வாக் அவுட் பேட்டியோ என்ட்ரி டோருக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் ஏரியாவோட மேசிவான ஒரு டெக் ஸ்பேஸு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு சில் பண்ணலாம். கார்னரில் ஒரு ஃபாயர் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்வேர்ஸ் வச்சுக்க முடியும். டெரி டவல் ஸ்லிப்பர்ஸும் காம்ப்ளிமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கேபினில் என்ட்ரி ஆனதுமே ஒரு லிவிங் ஏரியா, ஒரு கவுச் இருக்கு. இது அப்படியே பெட்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன கவுண்டர் டாப் உங்க பர்சனல் ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்க முடியும். சீலிங்ல ஒரு சின்ன சாண்டிலியர் லைட். கேபினோட பேக்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்க லக்கேஜஸ், ட்ரெஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். லோவர் டெக்ல பிரைவசி டோரோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. கப்பலுக்கு சஃபிஷியண்டா குயின் சைஸ்ல ஒரு காட் வித் மேட்ரஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக்ல ஒரு ஹெட் போர்டோட கியூட்டா இருக்கு. சைட் டேபிள் வித் சார்ஜிங் பாயிண்டோடவே இருக்கு. ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேனிட்டி மிரர் வித் பேஸினோடவே வந்துடுது. அப்பர் டெக்குக்கு போக ஒரு கஸ்டம் மேட் உடன் ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்டீப்பான ஸ்டேர் கேஸ் தான். சேஃப்டிக்கு மெட்டல் ஹேண்ட் ரெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே க்யூட்டான லைட்டிங்கோட ஒரு கிரவுண்ட் கார்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3 adults கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ண முடியும். பெட்ல இருந்து ஆப்போசிட்ல வியூ பார்க்க முடியும். ப்ரைவசிக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் கூக்கலில் நைட்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு கேம்ப் ஃபயருக்கு பேர் பண்ணுற மாதிரி ஒரு பிபிக்யூ செஷன் இந்த கிளைமேட்டுக்கு செம்ம வர்த்தாக இருக்கும். ஹினோஸ் கிச்சன் இருக்கிறனால ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணிவிடுவாங்க. சர்வீஸ்க்கு ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அண்ட் எனி ஸ்பெஷல் லொக்கேஷன், பர்த்டேக்காகவோ ஒரு ஹனிமூனுக்காகவோ இல்லை ஒரு கேண்டில் லிட் டின்னருக்காகவோ இந்த ஸ்பேஸை டெக்கரேட் பண்ணி ஆன் ரெக்வஸ்ட் வித் கேக் கட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்கள் பார்ட்னர் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ண முடியும். ஃபுட்டு டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. ஹவுஸ் கிச்சன் இருக்கிறனால நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க.
உங்கள் மார்னிங்ஸ் இந்த மாதிரி ஒரு மிஸ்டிக் கிளைமேட்டோட பறவைகளோட சத்தத்தோட ஆரம்பிக்கும். லிவிங் ஏரியா கவுண்டர் டாப்பில் கிளாஸ் வேறு, ஹாட் வாட்டர் கெட்டில், பேசின், எமர்ஜென்சி லைட்டு, சவுண்ட் பார்ஸ், டாய்லெட்ரிஸ், ஹேர் ட்ரையர்ஸ், பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ஏ ஃப்ரேம் கேபினோட உங்கள் டேக்அவே என்னன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் லக்ஸுரி அண்ட் காம் அண்ட் பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது தான். இங்கே ஏ ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் ஒரு கேப்சூல் ஹவுஸ், ஒரு ஹட் ஹவுஸும் இருக்குது. இவங்க சர்வீஸும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நாம் என்ட்ரி போட்டால் தேர்டு ஏ ஃப்ரேம் கேபின் வெஸ்ட்வுட் கூக்கலில் இருக்குது. கொடைக்கானல் லேக்லேருந்து 33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. எப்பயுமே மிஸ்டி கிளைமேட்டோட ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் ஸ்டே பண்ணணும். சுற்றி டாலான ட்ரீஸ் நடுவில் உங்கள் ஸ்டே இருக்கணும். அதுவும் கூக்கல் வில்லேஜ் தான் உங்களோட கோ டு பிளேஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே செடார் அண்ட் பைன்னு 2 ஸ்விஸ் ஸ்டைல் கேபின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்டையர் கொடைக்கானல்லையே மேசிவான ஒரு ஏ ஃப்ரேம் கேபின் தான் செடாரு. ஒரு பெரிய ஃபேமிலி கேங் ஸ்டே பண்ண முடியும். இதுவும் டபுள் லைட் ஸ்பேஸ் உள்ள ஒரு கேபின் தான். வாங்க இப்போ நம்ம உள்ள ரெசார்ட்ல என்னென்ன இருக்குன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற ஒரு ஃபீலு. ஸோ ஃபாக்லாம் கவர் ஆகி எப்படி இருக்குது பார்த்தீங்களா லொக்கேஷனு. செம்ம க்ரீனாக ஒரு மினி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே செடார் அண்ட் பைன்னு 2 ஸ்விஸ் ஸ்டைல் கேபின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த செடார் எப்படி இருக்குன்றத போய் பார்த்துடலாம் வாங்க. என்ட்ரியில் ஒரு பேட்டியோ டெக் ஸ்பேஸ் இருக்குது. லுக் இன் டு த நேச்சர்னு ஃபாரஸ்ட் வியூவை ரசிக்க முடியும். ரொம்ப பெரிய டெக் ஸ்பேஸ் தான். என்டையர் கேங்கே அவுட்டோர் கிளைமேட்டை என்ஜாய் பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஒரு மேசிவான கிளாஸ் விண்டோ அவுட் சைடில் இருக்குது. வெளியே இருக்க ஜங்கிள் வியூவை பார்க்குற மாதிரி ஒரு ஹாஃப் ஃபுல்லாகவே கிளாஸில் ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் எந்த நூக்கில் இருந்தாலும் ஃபாரஸ்ட்டை வியூ பண்ண முடியும். இந்த லோவர் டெக்கில் லிவிங் ஏரியா வித் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அப்பர் டெக்லையும் உங்கள் கேங்கு பெட் ஸ்பேஸும் இருக்கு. லோவர் டெக்ல 6 மெம்பர்ஸ்க்கான சீட்டிங் ஏரியா இருக்கு. பிரைவசி டோரோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. சார்ஜிங் பாயிண்ட்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் இருக்கு. குயின் சைஸ் பெட் தான் கப்பலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வெரி லக்ஸூரியஸ் அண்ட் மாடர்ன் இன்டீரியர்ஸ் வித் பிரீமியம் வுட்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வியூவிங் விண்டோவும் இருக்கு. அப்பர் டெக்குக்கு போறதுக்கு ஒரு கஸ்டம் மேட் வுட்டன் ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங் டு ஃப்ளோர்னு என்டையர் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே வுட்ல மேக் பண்ணியிருக்காங்க. கோசியான ஃபீல் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்பர் லெவலில் கிங் சைஸை விட பெரிய சைஸில் 2 காட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கலிஃபோர்னியன் மேட்ரஸோட செம்ம மேசிவ் அண்ட் ஸ்பேஷியஸான ஒரு அப்பர் லெவலு. கிளாஸ் விண்டோவில் எப்போவுமே நேச்சுரல் லைட் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சீலிங்லேயும் சின்ன லைட் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி ஆர் பாய்ஸ் கேங்கு எல்லாருமே ஒரே கேபினில் ஸ்டே பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இந்த செடார் உங்கள் சாய்ஸாக வச்சுக்கோங்க. லோவர் டெக்கில் ஒரு கவுண்டர் டாப் இருக்குது. உங்கள் ஸ்டேக்கு தேவையான யூட்டென்சில்ஸ், கிளாஸ் வேர், கெட்டில்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அட்டாச் டாய்லெட் வித் வேனிட்டி மிரர் வித் பேசினும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 to 8 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் ஸ்டே பண்ண முடியும். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது 6 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் ஸ்டே பண்ணிக்கலாம். ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இங்கே உள்ள இன்னொரு ஏ ஃப்ரேம் கேபின் டூரை பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் ஒரு மேசிவான ஏ ஃப்ரேம் கேபின் தான் ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸோட. கீழே ஒரு லெவல், மேலே ஒரு லெவல் சொல்லிட்டு டபுள் லைட் ஸ்பேஸ் உள்ள ஒரு ஏ ஃப்ரேம். என்ட்ரியில் ஒரு டெக் ஸ்பேஸ் இருக்குது. சீட்டிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஏ ஃப்ரேம் ஷேப்லேயே ட்ரையாங்குலர் விண்டோஸ் இருக்குது. கேபினுக்கு என்ட்ரி ஆனதும் அப்பர் லெவலுக்கு போக ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்குது. அப்படியே ஒரு லிவிங் ஏரியா அவுட்டர் வியூவை பார்த்த மாதிரி. இந்த ட்ரையாங்குலர் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஆப்போசிட்டில் இருக்க வியூவை என்ஜாய் பண்ண முடியும். அமேசிங்கான ஒரு ப்ரீமியமான ஒரு கேபின் தான் சொல்லணும். லோவர் லெவலில் பிரைவசி டோரோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. குயின் சைஸ் பெட் இருக்குது. 2 சைட் டேபிளோட சார்ஜிங் பாயிண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு ஸ்டோரேஜ் கேபினெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேபினில் அவுட் சைட் ஃபாரஸ்ட் வியூ பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விண்டோ, டீசென்டான லைட்டிங் வித் ப்ரீமியம் வுட் ஃபினிஷ்னு பக்காவாக இருக்குது. ஸ்டேக்கு தேவையான யூட்டென்சில்ஸோட ஒரு கவுண்டர் டாப்பு, ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அட்டாச் டாய்லெட் வித் வேனிட்டி மிரரும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஒரு வுட்டன் ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கஸ்டம் மேட் வுட்டன் ஸ்டெப்ஸோட மெசனைன் ஃப்ளோரில் ஒரு கிங் சைஸ் மேட்ரஸ் வித் காட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக 3 அடல்ட் ஸ்டே பண்ண முடியும். நீட் அண்ட் க்ளீனான ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே நேச்சுரல் லைட்டுக்கு விண்டோஸ் இருக்குது. ப்ரைவசிக்கு கர்டன் இருக்குது. சீலிங்கில் க்யூட்டான ஒரு லைட்டு. பெட்ல இருந்தே அவுட்டர் வியூவை பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு கப்புள் இல்லைன்னா ஃபேமிலி ஒரு கேங் ஆஃப்
ஆஃப் 5 மெம்பர்ஸ்னால் உங்கள் ஆப்ஷனில் இந்த ஏ ஃப்ரேம் கேபினை வச்சுக்கோங்க. கூக்கலோட ப்ளசண்டான கிளைமேட்டை என்ஜாய் பண்ண அமேசிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்ல முடியும். இந்த ரெசார்ட்டில் நீங்கள் பார்த்த 2 ஏ ஃப்ரேம் கேபின் மட்டும் இல்லாமல் கப்பலுக்காக 2 ஐடென்டிக்கல் ட்வின் டவர் கேபின்ஸ் இருக்குது. டீக் அண்ட் மேப்பிள்னு 2 கேபினும் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஒரு வுடன் ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்டீரியர் லைட்டிங்னு எலிவேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட்டில் ஒரு கேபின், ரைட்டில் ஒரு கேபின், ரெண்டுமே பேரலாக இருக்கும். 2 கேபினும் சேம் ஃபாரஸ்ட் வியூ ஃபேஸிங் தான். உள்ள என்ட்ரி ஆனதும் காம்பேக்டாக ஒரு லிவிங் ஸ்பேஸ், 2 வுடன் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வுட்ல மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்டேக்கு தேவையான திங்ஸ்லாம் கவுண்டர் டாப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிங் சைஸ் காட் வித் கலிஃபோர்னியன் மேட்ரஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீட்டான ஒரு லைட்டிங், ரிச்சான இன்டீரியர் ஃபினிஷஸ் பார்க்கவே பக்காவாக இருக்கும். ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள், மேசிவான கிளாஸ் விண்டோ இருக்குது வியூக்காக, ப்ளஸ் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைவசிக்காக. ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அட்டாச் டாய்லெட் இருக்குது. வேனிட்டி மிரர் வித் பேசின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேபினை ஸ்மார்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வுட் ஒர்க்கில் ஃபினிஷ் பண்ணி நீட்டான ஒரு கப்புள் ரூமாக இருக்குது. நைட்டு கேம்ப் ஃபயர் பார்பிக்யூ வேணும்னு ஆன் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நைட் டைமில் லைட்டிங்லாம் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்குறதுக்கு நல்லாவே டீசெண்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஐடென்டிக்கலான ட்வின் டவரோட இன்னொரு கேபின் மேப்பிள். ஓவரால் இந்த ரெசார்ட்டில் 8 to 20 மெம்பர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் அக்காமடேட் பண்ண முடியும். 4 கேபின்ஸும் கம்பைன் பண்ணி. நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஸ்டே பண்ணியிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டோட 4th ப்ராப்பர்ட்டிக்கு போவோம். நாம் என்ட்ரி போட்ட 4th ஏ ஃப்ரேம் கேபின், ஏ ஃப்ரேம் கேபின் இல்லை, ஏ ஃப்ரேம் கிளாம்பிங் ஈகிள் வுட்ஸ் கூக்கலில் இருக்குது. கொடைக்கானல் லேக்லேருந்து 33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. டோம் கிளாம்பிங் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஏ ஃப்ரேம் கிளாம்பிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியில் க்யூட்டாக 2 கப்புள் அண்ட் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி 2 க்யூட்டான கிளாம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கப்புள் கேபின் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட் அண்ட் காம்பேக்டாக இருக்கும். எக்ஸ்டீரியர் லைட்டிங், சின்ன சிட் அவுட் ஏரியான்னு க்யூட் அண்ட் காம்பேக்டான ஒரு ஸ்டே. உள்ள என்ட்ரி ஆனதும் ஒரு குயின் சைஸ் பெட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்ஸ் இருக்கு. சீலிங்ல சாண்டலியர் லைட்டும் இருக்கு. கப்புளுக்கான ஒரு குயின் சைஸ் பெட் தான். கார்னர்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. 2 பீன் பேக் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க சைட் டேபிளோட. ஸ்டேக்கு தேவையான டாய்லெட்ரிஸ்லாம் காம்ப்ளிமெண்டா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிரைவசிக்கு கர்டன் புல் பண்ணிட்டா போதும். கியூட்டான ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு. ஃபிட்டிங்ஸ்லாம் ரூமோட சைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காம்பேக்டா இருக்கு. வேனிட்டி மிரர், ஹேர் ட்ரையர், ஷவர், வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே பக்காவா இந்த டாய்லெட்ல ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க இந்த கிளாம்பிங்க. ப்ராப்பர்ட்டியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்டாரண்ட் இருக்குது. செம்மையான ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். இப்போ வாங்க கிளாம்பிங்கோட பிகர் வெர்ஷன் கேபினை போய் பார்ப்போம். நீட் அண்ட் க்ளீனான வுட் ஃபினிஷோட கொஞ்சம் பெருசாக பில்ட் பண்ண ஒரு ஏ ஃப்ரேம் கிளாம்பிங் கேபினை. வெளியே கொஞ்சம் சிட் அவுட் ஸ்பேஸோட வியூவை என்ஜாய் பண்ண முடியும். ஃப்ளோரில் இருந்து சீலிங் வரைக்கும் எல்லாமே வுட்டில் தான் ப்ரீமியம் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ரூம் என்ட்ரி ஆனதும் ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது. கம்ஃபர்டபுளாக 3 adults இந்த கிளாம்பில் ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லைனா 2 adults வித் 2 grown up கிட்ஸோட ஸ்டே பண்ணிக்கலாம். டுப்ளெக்ஸ் ஸ்டைல் கேபின் தான். மேலே பங்க் பெட்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. உள்ள 2 பேர் சீட் பண்ண 2 பீன் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைட் டேபிளோடவே வைஃபை, டாய்லெட்ரிஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்டா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிரைவசி ஸ்கிரீன் வித் சாண்டலியர் லைட்டும் இருக்கு. பெட்ல சைட் டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாட் வாட்டர் கெட்டிலோட நீட் அண்ட் கிளீனான ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேனிட்டி மிரர் வித் பேசினோடவே இருக்கு. ஒரு வாக்கின் ஷவர் இருக்கு. லக்ஸுரியான பிரீமியம் ஃபிட்டிங்ஸோட அமேசிங்கான ஒரு டாய்லெட். அப்பர் டெக்கோட பெட் ஸ்பேஸில் 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி சின்ன மேட்ரஸ் தான் இருக்குது. கீழே விழாமல் இருக்க சைடில் ரெயிலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு லக்ஸரியான ப்ரீமியம் ஏ ஃப்ரேம் கிளாம்பிங் ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். மார்னிங் வியூலாம் ரொம்ப சூப்பராக தெரியும் ரூமில் இருந்தே. இங்கே 3 types ஆஃப் சைஸஸில் ஏ ஃப்ரேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கேபினை புக் பண்ணி உங்கள் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம லிஸ்ட்டோட ஃபைனல் ஏ ஃப்ரேம் கேபினை பார்ப்போம்.
நாம் என்ட்ரி போட்ட 5th A-frame கேபின் ஷலாம் ஓஎஸ்எஸ் பூம்பாறையில் இருக்க கொடைக்கானல் லேக்லேருந்து 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இவங்க ப்ரொவைட் பண்ணுற பார்க்கிங்கில் உங்கள் வண்டியை விட்டுட்டு 50 மீட்டர்ஸ் மட்பாத்தில் டவுன் ஹில் வாக் பண்ணி வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம். பூம்பாறை கிராமத்துக்கு போகாமல் அந்த கிராமத்தோட வியூ மட்டும் வேணும்னா இங்கே உங்கள் ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. இங்கே மொத்தம் 4 A-frame கேபின்ஸ் இருக்குது. எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும். அதில் ஒன்று இப்போ பார்ப்போம். இந்த பாத்வேயில் வாக் பண்ணி போனால் கேபினுக்கு ரீச் ஆகிடலாம். பூம்பாறை தான் உங்கள் கோ டு டெஸ்டினேஷன் தான். இந்த A-frameல ஒரு நைட்டை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்விஸ் ஸ்டைலில் கேபின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நைட் டைமில் லைட்டிங்லாம் செம்மையாக இருக்கும். ரூம் என்ட்ரி ஆனதும் ஒரு சின்ன லிவிங் ஏரியா, கப்பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குயின் சைஸ் பெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக பெட்ல இருந்து வில்லேஜ் வியூ பார்க்க முடியும். டவல்ஸ் அண்ட் டாய்லெட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 2 கம்ஃபர்டபுளான சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சைட் டேபிளோடவே இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஒரு கிச்சனெட் ஸ்பேஸ் இருக்குது. உங்கள் ஸ்டேக்கு தேவையான வைஃபை, கிளாஸ்வேர், ஸ்நாக்ஸு, கெட்டில்னு பேசிக் நீட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன விண்டோ இருக்குது ஏர் ஃப்ளோக்காக. அட்டாச் டாய்லெட் இருக்குது. வேனிட்டி மிரர், ஷவர்னு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வாஷ்ரூம் தான். கேபினில் லைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பிரைட்டாக லிட்டப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த A-frameல அப்பர் டெக் ஸ்பேஸ் இருக்குது. மேலேயும் கெஸ்ட்டை அகாமடேட் பண்ணிக்க முடியும். 2 பேர் ஸ்டே பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு காம்பேக்டான பெட்டிங் ஸ்பேஸு. வீடியோட எண்டுக்கு வந்துடும். இந்த டாப் 5 A-frame சஜஷனில் உங்களோட சாய்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கோல்டான நைட்டில் நமக்கு ஒரு கேம்ப் ஃபயர் செஷன் ப்ரொவைட் பண்ணாங்க. பூம்பாறை வில்லேஜோட நைட் வியூவோட நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டும் இங்கேயே சர்வ் பண்ணிட்டாங்க. பார்பிக்யூ, ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ண நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தா உங்களோட தாட்ஸ் என்னென்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியில் மொத்தமாக 4 கேபின்ஸ் இருக்குது. எல்லாருமே டைன் பண்ணுற மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்குது. வியூவில் ஃபேஸ் பண்ண மாதிரி. லஞ்சுக்கு இவங்களோட நாட்டுக்கோழி குழம்பு ஆர்டர் பண்ண வியூவை என்ஜாய் பண்ணிட்டேன்னு அமேசிங்கான ஒரு ஸ்டே. என்ன கைஸ், டாப் 5 A-frame ரெசார்ட்ஸ் இன் கொடைக்கானல் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃபேவரட் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பூம்பாறை கூக்கலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு இப்போ சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கொடைக்கானல்ஸ் ஃபஸ்ட் இல்லை சவுத் இந்தியாஸ் ஃபஸ்ட் ரிவர் சைட் அட்வென்ச்சர் ரெஸ்டாரண்ட் பற்றி பார்ப்போம். பை.